வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த விடல 11th ஸ்டாண்டர்ட் காலாண்டு தேர்வு 2025 எக்கனாமிக்ஸ்க்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக்ஸ் எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க +1 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளை தினம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வினாக்கள் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காத மாணவர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி சார்பினை குறிப்பிடுக, அளிப்பு கோடு மேல் நோக்கி செல்வதன் காரணம் என்ன, இறுதிநிலை செலவு என்றால் என்ன, விலையினை ஏற்பவர் யார், உபரி சக்தி விளக்குக, நீர்மை உற்பத்தியின் பொருள் யாது, பொருளாதார வளர்ச்சியின் பொருள் எழுதுக, பொருளியல் என்றால் என்ன, நுண்ணியல் மற்றும் பேரியல் பொருளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை, அடுத்து ஏசி மற்றும் எம்சி எடுத்துக்காட்டுடன் விளக்குக, கூலியின் வகைகளை பட்டியலிடு, விற்பனை செலவு என்றால் என்ன உதாரணத்துடன் விளக்குக, பண செலவு உண்மை செலவு வேறுபடுத்துக, சமுதாயத்தில் ஏற்படும் மாற்றங்களாக கிளார்க் கூறினவற்றை குறிப்பிடுக, தேவை விரிவு மற்றும் சுருக்கத்தை வேறுபடுத்துக. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 5 மார்க் பாருங்கள். சம அளவு உற்பத்தி கோட்பாட்டின் பண்புகளை வரைபடத்துடன் விவரிக்கவும், பல்வேறு விளைநிலைகளில் AR/MR கோடுகளுக்கிடையே உள்ள தொடர்பை விளக்குக, தேவை விதி மற்றும் விதிவிலக்குகளை விவரிக்கவும், பொருளியலின் பல்வேறு பிரிவுகளை விவரிக்கவும், நிறைவு போட்டியல் இயல்புகளை விளக்குக, உற்பத்தி வாய்ப்பு வளைவு கோட்டை கொண்டு பொருளாதாரத்தின் அடிப்படை பிரச்சனைகளை விவரிக்கவும், அக சிக்கனங்கள் புற சிக்கனங்களை விவரிக்கவும், குறுகிய கால செலவு கோடுகள் தகுந்த படத்துடன் விவரிக்கவும், அதே மாதிரி கீன்ஸின் வட்டி கோட்பாட்டை விவரிக்கவும், குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதினை வரைபடத்துடன் விவரிக்கவும், காந்திய பொருளாதார கொள்கையினை சுருக்கமாக எழுத, இந்திய பொருளாதார வலுவான அம்சங்களை விவரிக்கவும், இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாட்டை விளக்குக. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் மீடியத்துக்கான கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணுறேன். இதை ஒரு மாடலாக பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.